السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا زدنا علما. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவனுடைய மாபெரும் கிருபையை கொண்டு புனிதமிக்க ரமதானை அடைந்து அதில் நல்ல முறையில் நோன்பை நாம் நோற்று வருகின்றோம். இந்த ரமதானை நமக்கு அருளிய ரப்புல் ஆலமீனுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். ரமதானை அடைதல் என்பதே மார்க்கத்தின் பார்வையில் மிக பெரும் ஒரு அருளாகும். போன ரமதானில் நம்முடன் இருந்த பல உறவுகள் இன்னைக்கு நம்ம கூட இல்லை, மரணிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் அன்றாடம் பார்த்துக்கிட்டே வரோம். பல சாலை விபத்துகள் பல விதங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் போதும், ஒரு நிமிடம் போதும், ஒரு அரை நிமிடம் போதும், ஒரு 10 செகண்ட் போதும், நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவிற்கான சம்பவங்கள்லாம் தினம் தினம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம பாதுகாக்கப்படுறது அப்படிங்கிறது இறைவனுடைய கதிரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இறைவன் நமக்கு விதியாக்கி இருக்கிறான். அவன் நமக்கு விதியாக்கிய வகையில் இந்த ரமதான் நமக்கு கிடைச்சிருக்குது. ரமதானை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா அதை நல்ல முறையில் பயன்படுத்தணும். ஏன்னா அடுத்த ரமதானுக்கு நம்மள பலர் இல்லாமல் போகலாம். ஸோ அதனால் நமக்கு கிடைச்ச கடைசி ரமதானாக கூட இது அமையலாம். ஏன்னா நம்ம பார்க்குறோம், வயது வித்தியாசம் எதுவும் இல்லாமல் பலர் மரணிக்கிறாங்க. ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு ஜனாசாவனுடைய துவாக்களை சொல்லி கொடுத்து, நான் மரணிச்சா நீ தான் எனக்கு ஜனாசா தொழுவ வைக்கணும் அப்படியெல்லாம் வசியத்து செய்கிறாங்க. ஆனால் அந்த மகன் மரணிச்சிடுறாரு, தந்தை உயிருடன் இருக்கிறார். அந்த தந்தையின் பார்வையிலிருந்து எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. அந்த மகனுடைய மரணத்தை கண்ணால் பார்க்குற மாதிரி ஒரு சூழல் அந்த தந்தைக்கு ஏற்படுது. ஸோ இப்போ வயசு வித்தியாசம் இல்லாமல் யார் முதல்ல மரணிப்பாங்க, யார் பின்னாடி மரணிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எதையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம அனுதினமும் அதுக்கான சம்பவங்களை பார்த்துக்கிட்டு தான் வருகிறோம். அப்போ நமக்கு இந்த கிடைச்ச இந்த ரமதான் இறுதி ரமதானாக கூட இருக்கலாம். அப்போ இந்த ரமதானை நம்ம பயன்படுத்தணும், நல்ல முறையில் பயன்படுத்தணும். ரமதானை பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல பல இபாதத்துகள் இருக்குது. மற்ற நாட்களில் நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய இபாதத் அல்லது செய்யாமல் இருக்கக்கூடிய இபாதத்துகளை ரமதானை அடைந்த பிறகு அதில் கூடுதலான இபாதத்துகளையும் புதிதாக பல இபாதத்துகளையும் நம்ம செய்வோம். உதாரணமாக இரவு தொழுகை பலர் தொழுவாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த ரமதானை அடையும் பொழுது இரவு தொழுகையை மேற்கொள்வாங்க. ஃபர்ஸ் அல்லாத கூடுதலான தொழுகைகளில் ஈடுபடாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த ரமதானை அடைந்தவுடன் கூடுதலான சுன்னத்து தொழுகைகள் அது மாதிரியான விஷயங்களில் தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய ராத்திபான வல்லமையான பேண வேண்டிய அந்த சுன்னத்துகள்லாம் தொழுது வருவாங்க. பலர் லுஹா தொழுவாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த ரமதானில் லுஹாவை தொழுவணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து அதை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. துவாக்களை அதிகரித்து கொள்வாங்க. ஆக மற்ற நாட்களில் செய்யாத பல இபாதத்துகளை இந்த ரமதானில் கூடுதலாக செய்யக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியுது. அதில் ஒரு முக்கியமான ஒரு இபாதத் நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சூரத்துல் பக்ரா 185வது வசனத்தில் குறிப்பிடுறான், ஷஹரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்திம் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் வமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும்ஹு. ஷஹரு ரமதான் அல்லதி, ரமதான் என்கின்ற இந்த மாதம் எத்தகையது என்றால், உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதில் தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதன் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. வல் ஃபுர்கான், நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த நேரான வழியை தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்களை உடையதாக இந்த குர்ஆன் இருக்கின்றது. ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர, உங்கள் யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கின்றாரோ ஃபல் யசும்ஹு, அவர் அதில் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். நம்ம எல்லாரும் அறிஞ்சிருப்போம், ரமதான் என்கின்ற மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கின்றது. அந்த இரவில் தான் அல் குர்ஆன் என்ற இந்த வேதம் இறக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான், ரமதான் மாதத்தை அடைந்த ஒருவர் அந்த மாதத்தில் நோன்பு நோற்று கொள்ளட்டும் அப்படின்னு சொல்றான். அதன் காரணமாக என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, குர்ஆன் இறக்கப்பட்டதுங்கிற காரணத்தை சொல்றான். நமக்கு நோன்பு விதியாக்கப்பட்டதனுடைய காரணமே என்னன்னா, குர்ஆன் இறக்கப்பட்டது தான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைச்ச காலத்திலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கையை 12ஆக ஆக்கணும். அந்த 12 மாதங்கள் ஆக்கி அதில் 4 மாதத்தை ரப்புல் ஆலமீன் புனிதம் என்று புனிதப்படுத்துகின்றான். முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 4 மாசத்தை அல்லாஹு தஆலா புனிதமாக்குறான். பொதுவாக எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னாக்க, புனித மாதம்னு சொன்ன உடனே ரமதானும் அதில் ஒன்றா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்த 4 மாசம்னு புனிதமாக்கின அந்த கணக்கில் ரமதானை அல்லாஹு தஆலா குறிப்பிடலை. ரமதான் இருக்கக்கூடிய ஃபதுல், சிறப்பு எதிலிருந்து வருது அப்படின்னா, குர்ஆன் இறக்கப்பட்டதன் காரணமாக தான். அதனால தான் அறிஞர்கள் இடத்துல ஒரு கருத்து இருக்குது, ரமதான் புனிதமாக இருப்பதனால குர்ஆன் இறங்குனுச்சா, அல்லது குர்ஆன் இறக்கப்பட்டதன் காரணமாக ரமதானுக்கு இந்த சிறப்பு ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டாக்க, குர்ஆன் இறக்கப்பட்டதன் காரணமாகத்தான்
ரமதானுக்கு இந்த சிறப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த குர்ஆனை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ குர்ஆனுங்கிறது என்ன? குர்ஆனுங்கிறது அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை. அது தன்னுடைய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக தன்னுடைய இறுதி தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்துக்கு பேர் தான் நம்ம குர்ஆன்னு சொல்கிறோம். உலகத்தில் எத்தனையோ தத்துவங்கள் இருக்குது, எத்தனையோ கோடியான புத்தகங்கள் இருக்குது, அதை உரிமை கொண்டாட எத்தனையோ தத்துவங்களும் எத்தனையோ மதங்களும் இருக்குது. எந்த கொள்கை உடையவருக்கும் எந்த எந்த தத்துவவாதிகளுக்கும் தன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த புத்தகம் என்பது தன்னை படைத்த இறைவனிடமிருந்து உள்ளது என்று உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது. எந்த மதம் சார்ந்த எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, அது இறைவனுடைய சொல் அதில் இருக்குது, இது முழுக்க முழுக்க இறைவனுடைய சொல் இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது குர்ஆனை உடையவர்களை தவிர. யூதர்கள் எடுத்துக்குவோம், அவர்களுக்கும் வேதம் அருளப்பட்டது. கிறிஸ்தவர்கள் எடுத்துப்போம், அவர்களுக்கும் வேதம் அருளப்பட்டுச்சு. ஆனால் அந்த வேதங்கள் எல்லாமே மனித கரங்கள், அதில் மனிதனுடைய கருத்துகளும் அதில் உள்ள பூந்து அந்த வேதங்கள் எல்லாமே மாசுபடுத்தப்பட்டுச்சு. அதில் முழுக்க முழுக்க இறைவனுடைய சொல்லு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த புத்தகங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் குர்ஆனுக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு குர்ஆன் நம்முடைய எல்லா வீடுகளிலும் இருக்குது. அல்லாஹு தாலா அந்த வேதத்தை இறக்கி அதை புத்தக வடிவில் பதிவிட்டு அது நம்முடைய வீட்டில் இருக்குது அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதில் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா இறைவனுடைய சொல் நம்முடைய வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இறைவன் தன்னுடைய தூதருக்கு பேசிய வார்த்தை நம்முடைய வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபதுல். குர்ஆனை வேதமாக வச்சிருக்கக்கூடிய நமக்கு இது மிக பெரும் அருள். இறைவனுடைய சொல் என்னுடைய வீட்டில் இருக்குதுங்கிறது. அப்போ அந்த சொல்ல அந்த அந்த வேதத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த அருளை உணர்ந்து நம்ம அந்த குர்ஆனை நல்ல முறையில் பயன்படுத்தணும். குர்ஆனை பயன்படுத்துறது அப்படின்னா என்ன? ஒரு ஃப்ரேம் மாட்டி, குல் சூறாக்களில் சில சூறாக்களை மாட்டி, அது ஆயத்துல் குர்சியை ஒரு ஃப்ரேமில் மாட்டி நம்மளுடைய வீடுகளில், நம்மளுடைய கடைகளில், நம்மளுடைய அலுவலகங்களில் மாட்டிக்கொள்வதற்கு பெயர் குர்ஆனை பயன்படுத்துவது அல்ல. அந்த குர்ஆனை ஓதுதல், அந்த குர்ஆனை சிந்தித்தல், அதன்படி செயல்படுதல், அதை பிறருக்கு எத்தி வைத்தல், இதுதான் குர்ஆனை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அர்த்தமாகும். அப்போ குர்ஆனை கடந்த ரமதான் வரை நாம் எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், போன ரமதான்ல இருந்து இந்த ரமதானை வர அந்த குர்ஆனை நம்ம எப்படி பயன்படுத்தணும். இப்போ இந்த ரமதான் ஆரம்பித்து இப்போ பொருத்தமாக இருக்கும், ஒரு 5-6 நாட்கள் கடந்திருக்கு. இந்த நேரத்தில் அந்த குர்ஆனை நம்ம இதுவரைக்கும் எப்படி பயன்படுத்துகிறோம், மீதி இருக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் ஒரு 25 நாட்களை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாக ரமதானை அடைந்த ஒருவருக்கு ரமதானை அடையும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இரவு தொழுகையில் முழுமையாக நின்று தொழுகணும், தன்னுடைய இபாதத்தை அதிகரிச்சுக்கணும். இயல்பாகவே எல்லாருக்குமே அந்த ஆசை வந்துடும். அதே மாதிரி குர்ஆனை ஓதணும், இந்த ரமதானை பயன்படுத்தி ஓரளவுக்கு ஓத தெரிஞ்ச எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆசை குர்ஆனை முழுமையாக ஓதிடணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். தனக்கு ஓத வரலை அப்படின்னாலும் அந்த ஆசை அவருக்கு இருக்கும். ஆனால் இந்த குர்ஆனை அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ குர்ஆனை ஹாஃபிதுகளாக இருக்கிறவங்க அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க? இப்போ ஹாஃபிதுகளாக இருக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு குர்ஆன் மனனத்தில் இருக்கும். அவங்க மனனத்திலிருந்தே குர்ஆனை மீட்டிக்கொள்வாங்க. இப்போ தராவிஹ் தொழுகை வைக்கக்கூடிய ஒருத்தவராக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அவர் தராவிஹ் தொழுகை வைக்க முன்னதாக அந்த குர்ஆனை ஒரு தடவை மீட்டி பார்த்துட்டு தான் அவர் போய் அந்த தொழுகையை நடத்துவாங்க எல்லாருமே. அதே மாதிரி ஹாஃபிதா இருக்கிறாங்க, ஆனால் அவங்க தொழுகை வைக்கக்கூடிய அவங்களுக்கான வாய்ப்புகள் அமையலை அப்படின்னு சொன்னாக்கா அவங்க அந்த வழமையாக அவங்களுடைய ஹிஃபுதை அவங்க ஓதுவாங்க. இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய அஸ்கார் அப்படிங்கிற ஒரு கிதாபில் சொல்கிறாங்க, பக்கம் 90-91 அந்த இடத்துல சொல்கிறாங்க, கிராஅத்துல் குர்ஆன் ஃபில் முஸ்ஹஃப் அஃதலு மினல் கிராஅத்து மினல் ஹிஃப்திஹி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனிதர் தன்னுடைய மனனத்திலிருந்து குர்ஆனை ஓதுவதை விடவும் முஸ்ஹஃபை பார்த்து, அதாவது குர்ஆனை பார்த்து ஓதுதல் அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது என்பதாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. அதாவது ஹாஃபிதாகவே இருந்தாலும் மனனத்திலிருந்து ஓதுறதை விட குர்ஆனை பார்த்து ஓதுறது அப்படிங்கிறது மிகவும் சிறந்தது என்பதாக ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இப்போ ஹாஃபிதுகளை பொறுத்தவரையில் அவர்கள் தன்னுடைய தராவீஹ் தொழுகையின் வாயிலாகவோ அல்லது வழமையாக ஓதுறதன் வாயிலாகவோ அவங்க அந்த குர்ஆனை நல்ல முறையில் பயன்படுத்துவாங்க. பலர் குறைந்தது ஒரு முறை அல்லது 2, 3 என்று பல விதங்களில் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக அவர்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ இரண்டாவது விதமான ஒரு மக்கள் எப்படி அப்படின்னாக்கா அவங்க வழமையாக குர்ஆனை ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது ரமதான் அல்லாத மற்ற காலங்களில் வழமையாக தினமும் 1 பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் என்பதை ஓதக்கூடிய ஒரு வழமையை வச்சிருப்பாங்க. வழமையாக ஓதக்கூடிய பகுதியிலிருந்து இன்னும் கூடுதலாக எல்லாருக்கும் சொல்லக்கூடியது ஒரு ஜுஸுவை ஒரு நாளுக்காவது ஓதுனாக்கா இந்த குர்ஆனை முழுவதுமாக ஓதுவதற்கான ஒரு முயற்சி எடுத்து அவங்க அப்படி பயன்படுத்திக்கிறது மிக சிறந்தது. அடுத்தது குர்ஆனை சரளமாக ஓத தெரியும், ஆனால் வழமையாக ஓதுறது கிடையாது. இப்போ இவங்க
எந்த காரணமும் சொல்லாமல் ரமதானை பயன்படுத்தி குர்ஆன் ஓதுதலை தொடங்கி அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் தினமும் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு வளமையை அவங்க ஏற்படுத்திக்கணும். அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இந்த ரமதானை அவங்க ஆக்கி கொள்ளணும். குர்ஆன் ஓதுறது சம்பந்தமாக ஒரு வசனத்தை இறக்குறான். அதில் அல்லாஹு தாலா குறிப்பிடுறான். சூரத்துல் முஸம்மில் 5வது வசனத்தில் குறிப்பிடுறான், வரத்திலில் குர்ஆன தர்த்தீல, குர்ஆனை தர்த்தீலாக ஓதுங்கள் அப்படிங்கிறான். இப்போ தர்த்தீலாக ஓதுறது அப்படின்னா நிறுத்தி நிதானமாக ஓதுறதுன்னு சொல்லி, தர்த்தீலாக ஓதுறது அப்படின்னாக்கா நிறுத்தி நிதானமாக சரியான இடைவெளிகள் விட்டு அழகான முறையில் உச்சரித்து ஓதுறது என்பதாக விளக்கங்கள் தரப்படுது. ஏன் அப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னாக்கா தஃப்சீர்களில் குறிப்பிடப்படுது, குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதும் பொழுது தான் அது உள்ளத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வசனத்தை ஃபோக்கஸ்டாக, அதாவது கவனமாக ஓதுறதுக்கும் ஒரு இந்த நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஏற்படும் என்பதாக தஃப்சீர்களில் குறிப்புகள் வழங்கப்படுது. இப்போ குர்ஆனை தர்த்தீலாக ஓதணும். இப்போ குர்ஆனை தன்னுடைய மனநத்தில் இருக்குது என்பதற்காக வேக வேகமாக ஓதுறதோ, சரளமாக ஓத தெரியும் என்பதற்காக வேக வேகமாக ஓதுறது, அதனால தான் குர்ஆனை தஜ்வீதுன்னு ஓதுறதுங்கிற ஒரு முறைமை இருக்குது. தஜ்வீதுடைய கல்வி, அதாவது குர்ஆனை ஒவ்வொரு எழுத்துகளையும் சரியான முறையில் உச்சரித்து ஒவ்வொரு எழுத்துகளையும் எப்படி உச்சரிக்கணுங்கிற முறை இருக்குது. அதே மாதிரி எப்படி ஓதுறதுங்கிற ஒரு முறை இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு ஓதுறதுங்கிறது மிக சிறப்பு, மிக அவசியமாக இருக்குது. குர்ஆனை எப்படி தஜ்வீத் முறைப்படி ஓதுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதுவரை முயற்சி எடுக்காதவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில் வழமை போல் ஓதி முடிச்சுட்டு, இந்த ரமதான் முடிந்த பிறகாவது தஜ்வீதுடன் எவ்வாறு நிறுத்தி நிதானமாக ஓதுறதுங்கிற முறைமையை கற்றுக்கொண்டு அடுத்த ரமதானில் தன்னுடைய ஓதுதலை சிறப்பாக ஆக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏன்னா குர்ஆனை பொறுத்தவரையில் நிறுத்தி நிதானமாக ஓதுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. வேகமாக ஓதுற ஒரு முறைமையை நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய அல் ஹிதாயா இஸ்லாமிக் அகாடமி நம்மளுடைய கல்விச்சாலையின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் முடிந்ததுக்கு பிறகு பெரியவர்களுக்கான தஜ்வீத் முறைப்படி ஓதுதல், அதே போல் சிறியவர்களுக்கான தஜ்வீத் முறைப்படி ஓதுதல் என்பதாக வகுப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புகளில் படித்து நல்ல முறையில் தஜ்வீத் முறைப்படி ஓத கற்றுக்கொண்டு அதன் வழியாக நம்மளுடைய ஓதுதலை சிறப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக இருக்கக்கூடிய மக்கள் குர்ஆனை சரளமாக ஓத தெரியாமல் திக்கி ஓதுறவங்க, இப்போ கொஞ்சம் ஓதுறதுல கொஞ்சம் சிரமங்களோட திக்கி ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்க. அரபு சொற்களை சரளமாக ஓத தெரியாதவங்களா இருப்பாங்க. இப்போ இவங்களை பொறுத்தவரையில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக ஓதுதலின் மூலமாக அழகான முறையில் ஓத முடியும். ஆனால் இந்த ரமதானை அவங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பொறுத்தவரையில் அவங்க ஓதுதலை கைவிடக்கூடாது. ஓதுதலை பொறுத்தவரையில் அவங்க தொடர்ந்து முயற்சி எடுத்து அவங்களால முயன்ற அளவு திக்குனாலும் பரவாயில்ல ஓதத்தான் வேணும். திக்கி ஓதுறவங்களுக்காக நன்மை சொல்லப்படுது. என்ன நன்மை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். திக்கி ஓதுறவங்களுக்கு 2 கூலிகள் வழங்கப்படுது. ஒன்று அவங்க செய்யக்கூடிய முயற்சிக்காக, இன்னொன்று அவங்க ஓதுறதுக்காக என்பதாக 2 கூலிகள் அவங்களுக்கு வழங்கப்படுதுங்கிறத நம்ம பெரும்பாலும் எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ் தான். அந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம இந்த செய்தியை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ முயற்சி எடுக்கணும், ஓதுறதை கைவிடக்கூடாது. குர்ஆன் இறக்கப்பட்டதன் காரணமாக தான் இந்த ரமதானே நமக்கு கடமையாக இருக்குது. அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை கைவிட்டு நாம் குர்ஆனை கைவிடுறதுங்கிறது ஒரு பொருத்தமான ஒரு நல்ல செயல் அல்ல. குர்ஆன் ஓதுறதை நம்ம கைவிடவே கூடாது. அடுத்ததாக பொதுவாக ஆர்வமாக ரமதான் வந்த உடனே முதல் நோன்பு அன்னைக்கு ஒரு ஜுசு ஓதிடணும் அப்படின்னு சொல்லி திக்கி ஓதக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, சரளமாக ஓதக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, முதல் ரமதானில் ஒரு ஜுசு ஓதுவாங்க அல்லது ஒரு ஜுசு ஓதுவதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அடுத்த 2வது நாள்லையும் 2 ஜுசு ஓதுவாங்க. அப்புறம் 3, 4ன்னு குறையும் போது அந்த ஒரு ஜுசு ஓதுனது அரை ஜுசுவாக மாறும், அடுத்தது ஜுசுவாக மாறும், அப்புறம் ஒரு பக்கமாக மாறும். அப்புறம் அப்படியே கடந்த ரமதான்களை எப்படி முயற்சி எடுத்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த ரமதான்லேயும் வந்துடணும். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அப்படி இல்லாமல் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ஜுசு ஓதணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு அதை ஓத முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்ன உடனே அந்த 2வது நாள் 3வது நாள்னு போகும்போது அந்த பக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். உதாரணமாக ஒரு ஜுசு என்பது ஒரு 20 பக்கங்கள் அப்படின்னு வைக்கும் பொழுது 20 பக்கங்கள் முதல் நாள் ஓதியிருப்பார், அடுத்த 2வது நாள் 10 பக்கங்கள் ஓதியிருப்பார். அப்போது அதில் ஒரு 10 பக்கம் மீதம் இருக்கும். 3வது நாள் பார்க்கும்போது இந்த 10ம் புதுசாக ஓத வேண்டிய ஒரு 10ம் சேர்ந்து 30 பக்கங்கள் ஆயிரும். இப்போ அதுலேயும் கொஞ்சம் தான் ஓதியிருப்பாருங்கும் போது அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஒரு 5-6 நாட்கள் போகும் பொழுது கிட்டத்தட்ட அவர் ஓத வேண்டியது அந்த நாளில் அவர் ஓதியிருக்க வேண்டிய பக்கங்கள்னு தனக்குத்தானே முடிவெடுத்தது அவர் ஒரு முடிவெடுத்து ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா, அந்த பயணத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 பக்கம் அளவுக்கு பாக்கி வச்சிருப்பார் ஓதுறதுக்குன்னு. ஸோ இப்போ இது அவர் என்ன முடிவெடுப்பார், அப்போ நம்ம ஓதுறது சரி வராது, நமக்கு இந்த முயற்சி நமக்கு வளமை போல் இது நமக்கு கை வராது,
அப்படிங்கிற மாதிரி அவரே முடிவு எடுத்துட்டு அவர் அந்த முயற்சியை கைவிட்டுருவார். இப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்திக்க கூடாது. அதாவது இத்தனை பக்கங்கள் ஓத வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு பயணிக்காம, இந்த பயணத்துல குறைஞ்சது அரை மணி நேரம் நான் ஓதுவேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, யாருடைய இடைஞ்சல்களும் இல்லாம, யாருடைய இடையூறுகளும் இல்லாம, நான் ஒரு அரை மணி நேரம் ஓதுவேன். அது காலையில ஃபஜருக்கு அப்புறமோ அல்லது அப்படின்னு சொல்லி ஒரு நாள்ல ஒரு 3, 4 நேரங்கள்ல முடிவெடுத்து வச்சுக்கணும். நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னு சொல்லி முடிவெடுத்து வச்சுக்கணும். அந்த நேரத்துல இந்த ஃப்ரீ டைம்னு கிடைச்ச உடனே இந்த Facebook போறது, YouTube போய் ரீல்ஸ் பார்க்கறது, அல்லது Instagram போய் டயத்தை வேஸ்ட் பண்றது போன்ற இந்த சமூக ஊடகங்கள்ல நேரத்தை பொழுதுகளை கழிக்காம குர்ஆனுக்கு அந்த நேரத்தை கொடுங்க. ஏன்னா இந்த நேரம் போணுச்சுனாக்க திரும்ப வராது. ஸோ அதனால இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ அந்த சோஷியல் மீடியா பக்கம்லாம் போகாம, நமக்கு ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 3, 4 நேரங்கள், அந்த 3, 4 நேரங்கள நம்ம முடிவெடுத்துட்டு, அந்த நேரத்துல குர்ஆன மட்டும் ஓதப் போறேன் அப்படிங்கிற மாரி நம்ம முடிவு எடுத்துட்டு, அதுக்கான முயற்சிகள எடுத்து, குறைஞ்சது அந்த ஒரு நாள்ல அரை மணி நேரத்துக்கு குறையாம நான் குர்ஆன ஓதுறதுக்காக செலவிடுவேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு ஓத ஆரம்பிங்க. அப்போ அதுக்கு எந்த நேரத்திலயும் குறைஞ்சிராதீங்க. அரை மணி நேரத்துக்கு குறையாம பார்த்துக்கங்க. அப்போ முதல் ஒரு இப்போ 5, 6 நாட்கள கடந்திருக்கிறோம். இப்போ அந்த அரை மணி நேரம். அதன் பிறகு அத கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தணும். 45 நிமிஷம், 1 மணி நேரம் அப்படின்னு செலவிடும்போது, இன்ஷா அல்லாஹ் ஒரு ஜுஸ்வை இலகுவாக ஓதி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்கும். காரணம் என்னன்னா, ஒரு ஜுஸு ஓதுதல், 20 பக்கங்களை ஓதுதல், ஒரு பக்கத்த ஓதுறதுக்கு குறைஞ்சது நிறுத்தி நிதானமாக ஓதுனாலே, ஒரு பக்கத்த ஓதி முடிப்பதற்கு ஒரு 4லிருந்து 6 நிமிடத்திற்குள்ள ஓதி முடிச்சிடலாம். அப்போ ஒரு 20 பக்கங்கள் ஓதுதல் அப்படிங்கிறது சரளமா ஒரு 1 1/2 மணி நேரத்திலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ஓதக்கூடிய அளவிலான ஒரு விஷயம் தான். இது ஒரு பெரிய ஒரு மலைப்பான ஒரு காரியம் அல்ல. ஸோ ஒரு நாள்ல நமக்கு எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்குங்கிறது நமக்கு நாமே. ஏன்னா இந்த நேரத்துல ஓதுங்க, இந்த நேரத்துல ஓதுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க சொல்லுவது நமக்கு செட் ஆகாம போகலாம். அது நம்ம சொல்லக்கூடிய நேரங்கள் கேட்கக்கூடியவங்களுக்கு பொருந்தாத ஒரு சூழலா அமையலாம். ஒவ்வொருத்தவங்களும் வேலை சூழல் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டு சூழல் இருக்குது. ஃப்ரீ டைம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். நம்ம அசல் நேரத்துல நமக்கு தெரியும் ஃப்ரீ டைம் இதுன்னு. அந்த நேரத்துல டயர்டை போக்குறதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறேன், டயர்டை போக்குறதுக்காக ஃபேஸ்புக் போகிறேங்கிற மாதிரி அந்த நேரத்தை பொழுதுகளை கழிக்காம குர்ஆனுக்காக அந்த நேரத்தை கழிங்க. அப்போ அந்த குர்ஆனுக்கு அந்த நேரத்தை கொடுக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அதில் ஒரு இலகுத்தன்மையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தும். அந்த அரை மணி நேரத்துக்கு குறையாம பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுங்க. அதுக்கப்புறம் அது 3/4 மணி நேரம், அப்புறம் 1 மணி நேரம் என்பதாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஈஸியாக இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரும் பகுதியை, அதாவது இது யாருக்குன்னாக்கா சரளமாக ஓத தெரியாம திக்கி திக்கி ஓதக்கூடிய அவங்க தங்களுடைய முயற்சிகளை கைவிடாம இத்தனை பக்கங்கள் ஆயிருச்சுன்னு சொல்லி குர்ஆனின் பக்கமே போகாம முழுமையாக மூடி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாம குறைஞ்சபட்சம் இத்தனை நேரம் ஓதுவேன் அப்படிங்கிற அந்த நேரத்தை குறிப்பிட்டு ஓதுங்க. ஏன்னா இந்த அரை மணி நேரம் கூட ஒதுக்க முடியாத ஒரு சூழல் யாருக்குமே இல்லை. ஒரு சாப்பாடை, ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு ஆப்பில் போய் இந்த 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 ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ண போகிறேன், அல்லது அமேசானில் போய் இந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துகிட்டு போகும் பொழுது அந்த ஆர்டரை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆர்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணி முடித்து ஆர்டர் போட்டுருவோம். ஆனால் இதுவே என்ன பொருள் வாங்குறதுனே தெரியாமல், அல்லது என்ன சாப்பாடு எந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்க போகிறோங்கிறதே தெரியாமல் நம்ம ஒரு ஆப்புக்குள்ளே நுழைஞ்சோம்னா சர்வசாதாரணமாக அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் நம்மளையும் மீறி அந்த நேரத்தை அதில் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ இப்படி அதனால் அரை மணி நேரம் கூட இல்லாத மனிதர்களாக நம்ம ஆகாமல் குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம ஆகணும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸோ குறைஞ்சது இத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இத்தனை பக்கங்கள் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகும்பொழுது உங்களுக்கு இந்த சரளமாக ஓத முடியாத இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆகிடுது. அப்போ அவங்க மொத்தமாக குர்ஆனை விட்டே மூடி வச்சிடுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. அப்படி இல்லாமல் ஒரு அரை மணி நேரத்துக்கு குறைஞ்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டு செய்யுங்க. அதே மாதிரி அந்த அரை மணி நேரத்தோட நின்றாம அதுக்கு மேலதிகமாக 3/4 மணி நேரம், 1 மணி நேரம்னு நேரம் கொடுக்கறதுக்கு பாருங்க இந்த ரமதான்ல. ஸோ இதன் ரமதான் முடிந்த பிறகு அது உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஓதக்கூடிய ஒரு வளமை, அதே போல் தஜ்வீத் முறைப்படி கற்றுக்கொண்டு ஓதும் பொழுது அதனுடைய சுவை இதெல்லாம் அறிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் அதில் அதிகமாக நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம மாறுவோம். இறுதியாக என்ன அப்படின்னாக்க, இவங்களுக்கு அலிஃப் பாத்தாவே தெரியாது, அல்லது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சுத்தமாக சேர்த்து ஓதுதல் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே இல்லாதவங்க. இப்போ இவங்க குர்ஆனை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அதனுடைய ஏக்கம் அவங்க மனசில் இருக்கும். குர்ஆன் ஓதணுங்கிற ஏக்கம் இருக்கும், ஆனால் அதுக்கான முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க. குர்ஆன் ஓதுறதுக்கு தெரியாது, எனக்கு ஓதுறது கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ இது ஒரு
சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. இப்படி நம்ம சாக்கு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், சூரத்துல் கமர் 54வது அத்தியாயம் 22வது வசனத்துல சொல்றான், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி. சின்ன பிள்ளைங்க குர்ஆன் ஓதும்போது அந்த ஒரு கிதாப் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு யஸ்ஸர்னல் குர்ஆன்னு சொல்லுவோம். அந்த யஸ்ஸர்னல் குர்ஆன்ங்கிற பேரே இந்த ஆயத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ரி. நீங்கள் திக்ர் பெறுவதற்காக, அதாவது நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் வலக்கது நிச்சயமாக நாம் யஸ்ஸர்னல் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் இலகுவாக்கி வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் ஃபஹல் மின் முத்தக்கிர், இதிலிருந்து படிப்பினை பெறுபவர்கள் உண்டா அப்படின்னு அல்லாஹ் தஆலா அடுத்தது கேட்குறான். குர்ஆனை இலகுவாக்குனது அல்லாஹ் தஆலா. இப்போ குர்ஆனை ஓதுறதுக்கு இலகுவானதாக தான் இருக்கும். நம்ம பார்க்கலாம், இறுதி பத்துகளில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்கலாம். அவங்க சுபுஹ் தொழுதுட்டு குர்ஆனை ஓதுவாங்க. அதே மாதிரி அதன் பிறகு கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் குர்ஆனை ஓதுவாங்க. அதன் பிறகு லுஹர் வரைக்கும் குர்ஆன் ஓதுவாங்க. அதன் பிறகு லுஹர் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் குர்ஆன் ஓதிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க. திரும்பி அசருக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் குர்ஆன் ஓதுவாங்க. அப்புறம் அசருக்கு பிறகு இஃப்தார் வரைக்கும் குர்ஆன் ஓதுவாங்க. இப்படி பிரித்து ஓய்வு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க குர்ஆனை ஓதுவாங்க. நம்ம கண்கூடாக பார்க்கலாம், குர்ஆனை 2 நாட்கள் 3 நாட்களுக்குள்ளேயே நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடிய மக்களை அழகான முறையில் முழுமையாக முடிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ குர்ஆன் நிச்சயமாக இலகுவாக தான் இருக்குது. அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். இப்போ சுத்தமாக ஓத தெரியாதவங்க அல்லது சேர்த்து ஓதக்கூடிய பயிற்சியோ இல்லை பழக்கமோ இல்லாதவங்க, அவங்க இந்த ரமதான் முடிந்த பிறகு அதற்கான முயற்சிகளை கட்டாயம் எடுத்து குர்ஆனை ஓத ஆரம்பிக்கணும். உண்மையிலேயே ஓதணுங்கிற பெரும் ஆவல் எல்லாருக்கும் இருக்கும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், அதே மாதிரி உங்களுடைய செயல்களையும் பார்க்குறான். ஆசை மட்டும், ஓதணுங்கிற ஆசை மட்டும் இருந்துட்டா போதாது, அதுக்கான முயற்சிகளையும் எடுக்கணும். நம்மளுடைய செயல் என்னவா இருக்குது, ஆசை மட்டும் வச்சுட்டு செயலில் நம்ம காட்டலை அப்படின்னாக்கா அதுக்கு பலன் கிடையாது. இப்போ ஆசை இருப்பது அதே வேளையில் நம்ம அதுக்கான முயற்சியை எடுக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா நம்ம செயலையும் தான் பார்க்குறான். அந்த குர்ஆன் ஓதுறதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுத்தோங்கிறது அல்லாஹ் தஆலா பார்க்குறான். உண்மையிலேயே முயற்சி எடுத்தோம்னு சொன்னாக்கா நிச்சயமாக அதனுடைய வழிகளை அல்லாஹ் தஆலா லேசாக்குவான். இதுலேயும் சில மக்கள் இருப்பாங்க, குர்ஆன் எனக்கு ஓத வரலன்னு சொல்லி சுத்தமாக தொடாத மக்கள் இருப்பாங்க. இயங்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், அவங்க தர்ஜமா ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி இல்லைன்னா தஃப்சீர்கள் வாசிக்கிறதுங்கிற மாதிரி குர்ஆனில் செலவிடணுங்கிற நியத்தில் அவங்க கொஞ்சம் நேரம் அதில் செலவிடுவாங்க. ஸோ இது ஒரு குர்ஆனில் செலவிடக்கூடிய நேரம் தான். ஆனால் குர்ஆனுடைய ஓதுதல் அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இப்போ குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கும்போது நான் எப்படி குர்ஆனுக்கு நேரம் செலவிடுறது அப்படிங்கிற பொறுத்தவரையில் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டல் என்னன்னா, குர்ஆனுடைய கிராத்துகளை கேட்பது, குர்ஆனை செவிமெடுத்தல், குர்ஆனை கேட்கறது. குர்ஆனை கேட்கறதுனா என்ன, அது எப்படி இருக்கணும்? குர்ஆனை கேட்கறது அப்படின்னா ஒரு ஆடியோவில் யூடியூப்பில் ஒரு காரியுடைய கிராத்தை போட்டுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்குது அப்படியோ, அல்லது ஆண்கள் தங்களுடைய டிரைவிங் போகும்போது காரில் கிராத்தை போட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நேரத்தை செலவிடுவதற்கு பேர் குர்ஆனுடைய கிராத்தை கேட்பதல்ல. அதாவது இது யாருக்கு சொல்லப்படுதுன்னாக்கா சுத்தமாக ஓத தெரியாதவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல். அதாவது குர்ஆனை சரளமாக ஓத தெரிஞ்சவங்க தொடர்ந்து அதை ஓதணும். குர்ஆனை திக்கி ஓதுறவங்க அவங்களும் ஓதணும். பயணங்களின் போது குர்ஆனுடைய கிராத்துகளை கேட்கிறதுங்கிறது ஒரு நல்ல வழிமுறை. அதே மாதிரி சமைக்கும் பொழுது குர்ஆனுடைய கிராத்துகளை கேட்பது என்பது நல்ல வழிமுறை. ஆனால் இங்கே நம்ம பேசக்கூடியது எதுனா, குர்ஆனை சுத்தமாக ஓத தெரியாமல் குர்ஆனை எப்படி பயன்படுத்துறதுங்கிற பற்றி இப்போ பார்க்குறோம். அப்போ அவங்க குர்ஆனுடைய கிராத்துகளை கேட்கிறது அப்படிங்கும் பொழுது வேற ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது குர்ஆனை கேட்கறதுங்கிற மாதிரி அவங்களுடைய நிலைகளை வச்சுக்க கூடாது. அவங்க குர்ஆனை திறந்து வச்சு அந்த குர்ஆனை பார்த்த நிலையில் வேற ஒரு ஓத அந்த குர்ஆனை செவிமெடுக்கிறதுங்கிறது அந்த குர்ஆனுடைய ஓதுதலை அவங்க கேட்டுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. ஃபோன்லேருந்து நீங்கள் கேட்குறதா இருந்துச்சுன்னாக்கா இந்த ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு, ஏன்னா இடையிடையில ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னாக்கா அது மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் இல்லாத ஒரு வழிமுறையில் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அந்த கிராத்தை போட்டுட்டு குர்ஆனை திறந்து வச்சு ஓதுறதை கேட்கறது, பிறர் ஓத அதை பார்த்துட்டு வர்றது ஒரு ஆக கடைசி நிலையில் இருக்கக்கூடியவர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை. அதாவது குர்ஆனை ஓதுறதுக்காக. இது எல்லாம் இந்த ரமதானில் செவிமெடுக்கணுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக சொல்லப்படுறதான். ஆனால் இதையே வாழ்க்கை முழுவதும் பிறருடைய கிராத்துகளை கேட்டு என்னுடைய நேரத்தை நான் போக்கிக் கொள்வேன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. குர்ஆன் ஓதுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். முயற்சி எடுத்து கற்றுக்கொள்வது அவசியம். இன்றைக்கு எவ்வளோ பேர் இஸ்லாத்துக்கு வராங்க, இஸ்லாத்துக்கு ஒரு மாதத்தில் ஓத கற்றுக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லையே நம்மளுடைய நிலைமை. பிறப்பால் முஸ்லீம்களாக இருக்கிறோம், எந்த சிரமமும் இல்லாமல் இஸ்லாம் என்ற ஹிதாயத்தை நமக்கு கிடைச்சது. அல்லாஹ் தஆலாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இல்லைன்னா நம்மளும்
பிறர் போல வியாக்கியானம் சொல்லிக்கொண்டு விளக்கம் சொல்லிக்கொண்டு எதிர்வாதம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய எந்த அவசியமும் இல்லாமல் இயற்கையாகவே இஸ்லாம் நமக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதனால இந்த தீனுல் இஸ்லாமில் நம்ம இருக்கிறோம். ரப்புல் ஆலமீனர் பொருத்தத்தை பெறுவதற்கு என்னென்னலாம் வகைகள் இருக்குதோ அதெல்லாம் நம்ம அடையணும். அதுக்கு பிரதானமாக குர்ஆனும் ஒரு காரணமாக இருக்கிறதால் அப்போ அதை ஓதுறதுக்கு கட்டாயமாக நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். இதற்கு அடுத்து அவர்கள் வந்து தர்ஜமா வாசிக்கிறதுக்காக நேரத்தை செலவிடுறதோ, தஃப்சீருக்காக நேரம் செலவிடுறதோ, அது அவங்களுடைய கூடுதல் நேரத்தை பொறுத்து அவங்க செலவிடலாம். ஆனால் குர்ஆனை ஓதுதலுங்கிறதுக்கு ஒரு மிக பெரும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தே ஆக வேண்டும். காரணம் என்னன்னா, குர்ஆனை பொறுத்தவரையில் ஓதுனா நன்மை, ஓதாட்டி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. குர்ஆனை ஓதுனால் நாளைக்கு மறுமையில் அது நமக்கு சாட்சியாக சொல்லும். இவர் என்னை ஓதினார், இவர் என்படி செயல்பட்டார் அப்படின்னு நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். குர்ஆனை ஓதாமல் இருக்க ஒருத்தவருக்கு அப்படி பிரச்சனை இல்லைன்னு குர்ஆன் இருந்துராது. குர்ஆன் நாளைக்கு மறுமையில் ஓதாத ஒருத்தவருக்கு என்னை ஓதலை, இவர் என்படி செயல்படலைன்னு சொல்லி சாட்சி கூறக்கூடிய ஒன்றாக குர்ஆன் இருக்குது. அதாவது ஆதரவாக சாட்சி சொல்லும் அல்லது நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்படிப்பட்ட எதிரான சாட்சி சொல்லக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எதற்காக இந்த ரமதான் நமக்கு கடமையாகப்பட்டதோ அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை நல்ல முறையில் ஓதி அதற்கான முயற்சிகளை எடுத்து அந்த குர்ஆனை சிந்தித்து அந்த குர்ஆன் வழிபடி நடந்து குர்ஆனுடைய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கின்றேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.